a lot of problems, and a lot of hard work they do, and we need your guidance and your Holy Spirit work in their lives, Father God. Thank you for God guiding them and using them in an amazing way to raise up wonderful children, and God prepare them to face the world. Thank you for all your blessings upon them, the good health that you're giving them, the direction that you're giving them, and the word of God that you've given to them, Father God, so that they can be strong, the promises that you've given them, Father God, and the healing that you give them. Everything is appreciated, God. We're so grateful that you've given us our wives, our mothers. Truly, God, we are eternally grateful. Bless them this day and in the coming days also, Father God. We pray this in prayer in the name of Jesus. Amen. Awesome. I believe that you prayed in your mind even as I prayed. And once in a week or twice in a week at least, do this. Hold their hands and pray for them. Okay? That'll make a big difference in your life, in their lives, and your children's life. வாரத்தில் ஒரு முறையாவது இரண்டு முறையாவது பரவாயில்லை, உங்களுடைய மனைவியினுடைய கரங்களை பற்றிக் கொண்டு ஜெபம் செய்யுங்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். And I can't wait to see the performance of the children after this. இதை பின்பு வந்து நமக்கு அந்த அவர்களுடைய பங்களிப்பு நிகழ்ச்சிகள் வந்து இருக்கின்றன. So this morning we are looking into the word which is taken from the book of Psalms 19 chapter 19 verses 7 to 11. இப்போது நாம் வந்து சங்கீதம் அதிகாரம் 19 7 இருந்து 12 வரை வாசிக்க இருக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தை குறித்ததாக இருக்கிறது. சங்கீதம் 10 இருந்து படிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளவையுமாய் இருக்கின்றன. அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. Amen. So the title, as I mentioned, revived by His word is the title for today. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் உயிர்ப்பிப்பது. So God has been speaking from the day one that we are created. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். Are we listening? நாம் கேட்கிறோமா? So it's a privilege, brothers and sisters, that we could be listening to God's word or God's voice on a daily basis. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பது அது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியமாக இருக்கிறது. In a city like Bangalore, filled with traffic and construction and people and so much of noises, and on top of that the voices that we hear through the social media and the notifications and so many things going around us. பெங்களூரு மாநகரத்தில் பார்க்கும் பொழுது நிறைய சத்தங்கள் வந்து நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றன. கட்டிடங்கள் வேலை செய்வது, அதே போல் வந்து சமூக வலைதளங்கள், அவைகளிலிருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் பண்ற சத்தங்கள் என்று நிறைய சத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. There is a chance that we might miss out on listening to God's voice. இந்த சத்தங்களுக்கு மத்தியில் தேவனுடைய சத்தத்தை நாம் செவி கொடுப்பதற்கு தவறு விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். I know we have a mixed crowd over here. இங்கே நிறைய பலதரப்பட்ட மக்கள் நாம் இருக்கிறோம். Some of us do daily basis job. சிலர் வந்து நாம் தின கூலி வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். Some of you wake up very early in the morning and leave home and come back home late. சிலர் வந்து அதிகாலை எழுந்து நீங்கள் வேலைக்கு சென்று நீங்கள் தாமதமாக வீட்டுக்கு வரலாம். And there could be businessmen over here who live in constant calculations. சிலர் வந்து அந்த வியாபாரம் செய்ய வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கலாம். எப்போதும் அந்த கணக்கு செய்து கொண்டே இருப்பீர்கள். And there are engineers and students surrounded by logic and the pressure. அதே போல் அவர்கள் வந்து பொறியாளர்கள், மாணவர்கள் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த அழுத்தத்திலும் அந்த காரணங்களையும் தேடிக்கொண்டிருப்பார்கள். Maybe you are a youth who can scroll for many hours but find it difficult to open the Bible and sit in front
of it for 10 minutes. ஒருவேளை நீங்கள் வாலிபர்கள் வந்து அந்த சமூக வலைதளங்களில் பல மணி நேரம் வந்து செலவழிக்கலாம். 10 நிமிடம் தெய்வ வார்த்தைக்கு ஒதுக்குவது சற்று கடினமாக இருக்கலாம். There are parents who have got small young children and they're figuring out how to raise this child to be an awesome godly child. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்களை எப்படி தெய்வ துவத்திற்குள்ளாக வளர்க்க முடியும் என்பது அதை குறித்து சற்று கவலையில் இருக்கலாம். Maybe there are older parents with the older kids, adult kids, not knowing what to do to connect with them. ஒருவேளை அந்த பெற்றோர்கள் பார்க்கும்பொழுது வளர்ந்த குழந்தைகள் பிள்ளைகள் அவர்கள் வந்து அவர்களுடன் எப்படி வந்து ஒருங்கிணைத்து இருப்பது அதை குறித்து சற்று யோசனை இருக்கலாம். Some of us are faithful disciples. You've been faithful for many years and constant in touch with God constantly. சிலர் பார்க்கும்போது தொடர்ச்சியாக வருடங்களாக இத்தனை வருடங்களாக வந்து நாம் விசுவாசம் உள்ளவர்கள். For a video or a photo that you put can make you happy, right? The social media, maybe for a few minutes, and it can make you more anxious also. People are not putting enough likes and views also, isn't it? Okay? I'm sure the older people can't relate to this. Maybe the younger ones can relate to this. Okay? So, there are different phobias. Okay, fear of missing out, and nomophobia, no mobile phobia, so many phobias are there now. And there's a girl who put a photo of her, beautiful photo of her, and waited for half an hour, and she didn't find enough likes and views, and she committed suicide. Am I creating a story now? No, it's a true story. Okay, this is the world that we are living in. Okay, so people are looking for joy and satisfaction in materialistic things. சில நேரங்களில் வந்து நாம் தவறான இடங்களில் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து நாம் தேடுகிறோம். உதாரணமாக வந்து சமூக வலைதளங்களில் அவைகளில் வந்து நாம் ஏதாவது வந்து ஒரு காணொலி வந்து போடுகிறோம், போட்டோ வந்து போடுகிறோம், அதில் வந்து நமக்கு லைக்ஸ் வரவில்லை, இதில் நிறைய வந்து வீழ்ச்சி நடந்து போகுது என்றால் அதை குறித்து ஒரு சந்தோஷம் அடைவோம். அப்படியாக செல்லவில்லை என்றால் அதை குறித்து மிகுந்த கவலை அடைவோம். அப்படியாக ஒரு இளம் வயது பெண் வந்து அவருடைய அந்த ஒரு காணொலி வந்து போட்டிருக்கிறார், ஆனால் அது போதுமான வரவேற்பு இல்லாததால் அந்த லைக்ஸ் இல்லை, வியூஸ் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, ஆனால் அது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கிறது. இப்படியாக தவறான இடங்களில் பொருள்களின் மேல் நாம் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். But David here says joy comes from God's word. நான் தாவீது சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து அந்த சந்தோஷம் வருகிறது. He is not telling that this when he is going through a great time in his life. He is going through a lot of pressures, lot of persecution, lot of uncertainties in his life. He is telling God's word brings joy to my heart. இவர் தாவீது சொல்லுகிறார், அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, எல்லாம் சௌகரியமாக இருக்கும்போது அவர் சொல்லவில்லை, அவர் எப்போது தேவனுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என்று சொல்லுகிறார் என்றால் எதிர்பாராத விஷயங்கள், நிறைய அழுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள் என்று இவைகளுக்கு மத்தியில் அதனை சொல்லுகிறார். When Paul is in the jail, he is telling rejoice in the Lord always. பவுலானவர் சிறையில் இருந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார், தேவனிடத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. How can he say that? அதை அவரால் எப்படி சொல்ல முடிகிறது? Because the word of God applied in their life brought joy to them even though they were going through tough times, the toughest times in their life. When they applied the word of God with the power of the Holy Spirit, it brought joy to their life, joy to revival to their souls. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தின ஒரே காரணத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டு வரக்கூடியவராக வந்து இருக்கிறார். அதனால்தான் அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். So dear brothers and sisters, if you have lost your joy, don't chase after more fun, more lust, more money, more addictions, but open the word. You chase after the word of God and you will find joy in that. நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை தேடுகிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அது வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், நீங்கள் வந்து பணத்தின் பின்போ அல்லது இச்சைகளுக்கு பின்போ அல்லது பொருள்களுக்கு பின்போ என்று இவைகளுக்கு பின்பாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஆனால் மாறாக நீங்கள் தேவனுடைய வார்த்தை திறந்து வைக்கும் போது உங்களுக்கு அந்த சந்தோஷமானது கிடைக்கும். What makes us feel unsatisfied? Because there are unfulfilled needs in our life. எது நம்மை வந்து ஒரு திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையை வந்து அல்லது எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால் நிவர்த்தி அடையாத சில விஷயங்கள். And nobody can fill those needs in your life except the word of God. யாராலும் அந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியாது தேவன் ஒருவரை தவிர. You might feel that what's the problem with the brother or
or my husband, my wife, my children, they're not fulfilling my needs. No, nobody can fulfill. Only the word of God applied in your life can fix you and make you happy. ஒருவேளை சொல்லலாம், அந்த சகோதரர் சகோதரிகளுடைய மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் வந்து என்று அவர்களை காரணம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம், அல்லது அவர்கள் வந்து பூர்த்தி செய்வார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அப்படியாக இல்லை. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நம் வாழ்க்கையில் பூர்த்தி அடைய செய்யும். What is the word is radiant. It gives light to the eyes. நான்காவது புள்ளி பார்க்கும் பொழுது பிரகாசமானது, அது நம் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. Here it says the commands of the Lord are radiant, giving light to the eyes. So God's commands are bright and beautiful. தேவனுடைய கட்டளை பார்க்கும் பொழுது அழகானதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கிறது. They are not burdensome. அவைகள் பாரமானவை அல்ல. Jesus once said, he called some of them blind guides. Okay, the Pharisees is calling them blind guides. It's not because they didn't know the word of God, but they didn't apply the word of God in their life, and they were blind. It didn't open their eyes. இயேசு வந்து அந்த பரிசேயர்கள் வந்து அழைத்திருந்தால் இவர்கள் வந்து ஒரு குருடர்களாக வந்து இருக்கிறார்கள் என்றால், ஏனென்றால் அவர்கள் வந்து வேதத்தை தெரிந்த காரணத்தினால் அல்ல, அந்த வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால். But the man was born blind. He could see not only physically, but his spiritual eyes also were open, because the word of God, did something in his life. அந்த பிறவியிலே குருடனாக இருந்த நபர் பார்க்கும் பொழுது அவருடைய சரீர பிரகாரமான கண்கள் மட்டும் திறக்கவில்லை, ஆனால் அவருடைய ஆன்மீக கண்கள் கூட அவர்கள் திறந்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியது. Maybe some of us are walking with a dim vision. ஒருவேளை சில பாவம் மிகவும் மங்கலான வெளிச்சத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். Sometimes my specs is not clean. I see things very blurred actually. சில நேரங்களுடைய கண்ணாடி வந்து அது சுத்தமாக இல்லை என்றால் அது வந்து மங்கலாக தான் உங்களுக்கு தெரியும். Now there are so much dust that I forgot to clean. இப்போது கூட சில தூசுகள் இருக்கின்றன, அதனை சுத்தம் செய்ய மாட்டேங்கிறாங்க. So we don't see things properly. We see people distorted way, in a distorted way. நாம் அப்படியே கரெக்டாக சில நேரங்களில் வந்து ஒரு மாறுபட்ட வழியில் வந்து நாம் பார்த்துட்டு and we feel something is wrong with him. நாம் யோசிப்போம், இவரிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. There is a woman who was putting clothes, who used to see through her windows outside. Somebody was putting clothes on the line, clothes line. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த வெளியில் வந்து பார்ப்பார்கள், அந்த துணி அவைகள் கூட வந்து போடப்பட்டிருக்கும். And every day she see that woman outside putting the clothes out, not clean properly, or dirty clothes. அவர் வெளியில் கூடியவர்கள் வந்து பார்க்கிறார், அவர்கள் ஒரு அழுக்கான துணியை தான் வந்து அவர்கள் போடுகிறார்கள், அவர்கள் சுத்தமாக இல்லை. And she told her husband one day, what is this woman doing? She's not cleaning her clothes properly. அவர் சொல்கிறார், ஏன் இந்த பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் தன்னுடைய ஆடைகளை சரியாக சுத்தம் செய்கிறார். And the husband came and opened the windows, and she could see everything clearly, and the clothes all were washed properly, no problem with the clothes. The window panes were blurred actually with dust and oil and all. அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த ஜன்னலை வந்து திறந்து வந்து பார்க்கிறார்கள். அந்த கணவன் இடத்துல அந்த பெண்மணி சொல்லுகிறார், அந்த கணவன் திறந்து வந்து பார்க்கிறார். பின்பு பார்க்கும்போது அந்த துணிகள் ஆடைகள் எல்லாம் சுத்தமாக தான் வந்து இருக்கின்றன. பிரச்சனை என்னவென்றால் அந்த ஜன்னலில் வந்து மாசு அல்லது அழுக்குப்படுத்ததாக இருந்தது. So if you are having problem with people constantly, rather than looking at them with suspicious eyes, look at your heart and see if it is clean there. Maybe the word of God is not applied in your life, in your heart. It's a better way to build relationships. மற்றவர்களை தவறான ஒரு கண்ணோட்டத்திலே வந்து பார்க்கக்கூடியவர்கள் வந்து இருப்போம். அப்படியாக இருக்கிறோம் என்றால் நாம் வந்து சரியாக தேவனுடைய வார்த்தையை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை. நாம் அப்படி இருக்கிறோம் என்றால் நாம் நம்மை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். Satan has blinded the eyes of this world. Satan has blinded the eyes of this world. இந்த உலகத்தினுடைய அந்த பார்வையற்றதை நாம் வந்து எடுக்க வேண்டும். Sometimes he is also blinding our eyes. சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை கூட வந்து அதை குருடராக்கி விடும். Sometimes teens don't know who they are. They lost their self image. They don't know who they are. சில நேரங்களில் வாலிபர்கள் அவங்களுக்கு வந்து தெரியாது அவர்கள் யார் என்றும் தங்களுடைய சுய விஷயத்தை பற்றி அவர்கள் வந்து தெரியாது. The young professionals are lost in their anxiety. சில நேரங்களில் வேலை செய்பவர்கள் கவலையில் வந்து அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். They don't know when they will lose their job. அவர்களுக்கு தெரியாது எப்போது வேலை பறிபோகும். A lot of recession and laying off going on, right? I'm sure many of us could be also
in the confusion and tension. நிறைய பேர் அந்த வேலையை வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள், குழப்பத்திலும் அதே போல் சற்று கவலையிலும் வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But I'll tell you, Scripture gives us clarity about ourselves, about God, and about other people. ஆனால் வேறு வசனம் நமக்கு வந்து தெளிவை வந்து கொடுக்கிறது, நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் தெளிவை கொடுக்கிறது. So these three things are important. We need to see ourselves properly so that we can have a right self-image, and we also need to see other people properly so that we can have a good relationship. And first of all, we need to see God properly, and that gives us all of the connections that sets everything right. அதே போல் இந்த ஒரு விஷயம் நாம் வந்து நம்மை வந்து நாம் தெளிவாக வந்து பார்க்க வேண்டும். நம்மை குறித்த விஷயம் நமக்கு வந்து தெரியும், மற்றவர்களை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். நாம் தேவ வார்த்தையை வந்து செயல்படுத்தும் போது இன்னும் முதல் விஷயம் நாம் தேவனை வந்து பார்க்க வேண்டும். So before you make life choices, a career, or marriage, or business, whatever it is, seek the word of God. Seek the light of the word actually. உங்களுடைய வேலைகள், திருமணம், அந்த வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதனை தேர்வு செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த ஆலோசனையை தேடுங்கள். Sometimes we still make mistakes. Even after knowing what is right, we can still make mistakes. But if the word of God is in your life, the advantage is you can still come back and reflect on what you read. சரியானது எது என்று நமக்கு தெரிந்திருந்தும் கூட வந்து சில நேரங்களில் நாம் வந்து தவறை வந்து செய்து விடுவோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் திரும்ப வரலாம், நம்ம வந்து புதுப்பிக்கப்பட்டவர்களாக ஆகுவோம். The word is pure and eternal. அஞ்சாவது புள்ளி, தேவனுடைய வார்த்தையானது அது பரிசுத்தமும் நித்தியமுமாக இருக்கிறது. It forms reverence. அது தேவ பயத்தை வந்து உருவாக்குகிறது. The fear of the Lord is pure, enduring forever. The decrees of the Lord are firm, and all of them are righteous. So here, David is shifting a little bit. தாவீது பார்க்கும்போது நீங்க மற்றொரு விஷயத்தை குறித்து வந்து பேசுங்க. Here he doesn't say the commands of the law of the Lord. அவர் வந்து சொல்லவில்லை இது வந்து கட்டளை என்றும் தேவனுடைய நியாய பிரமாணம் என்றும் அப்படியே சொல்லவில்லை. He says fear of the Lord. அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு பயந்திருக்கிறது என்று சொல்கிறார். So this is actually the effect of knowing God through the word. That is the fear. Fear of the Lord comes when you know God deeply through the word of God. இது தேவ வார்த்தை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாக வந்து இருக்கிறது. தேவனை குறித்து தெரிந்திருக்கும் பொழுது அது ஆழமாக தெரிந்திருக்கும் பொழுதுதான் தேவனுக்கு ஏற்ற பயம் நம்மிடத்தில் இருக்கும். Unlike other fears that we have, fear of the Lord is not a terror actually. தேவனுக்கு பயந்திருப்பது என்பது ஏதோ ஒரு பயங்கரமான கிடையாது. They are all living under the fear of the war and terrorists and all that right now, isn't it? That fear is totally different. This fear is a holy fear, reverence for the Lord. இது இப்போது தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு பயம் ஆனது தேவனுடைய பயம் கிடையாது, அது ஒரு வேறுபட்ட ஒரு பயமாக இருக்கிறது. This fear keeps us away from sin. இந்த பயம் நம்மை பாவத்திலிருந்து நம்மை விலக்கி வைக்கும். This fear helps us to respect God and His ways. இந்த பயம் பார்க்கும் பொழுது தேவனையும் அவருடைய வழிகளையும் வந்து மரியாதை கொடுக்க வைக்கும். Now sister, the culture that we are living in, நாம் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வாழ்கிறோம் என்றால், it wants us to laugh at sin and mock the truth. பாவத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள், சிரிப்பார்கள், அந்த சத்தியத்தில் வந்து இகழ்வார்கள். You open the YouTube or other social media platforms, you can see a lot of atheism going on, and they mock at the word of God. They mock at Jesus. They mock at those who follow Jesus. நிறைய நீங்கள் சமூக வலைதளங்களை வந்து திறந்து பார்த்தால், யூடியூப் அது இது திறந்தீர்கள் என்றால் அது வந்து நிறைய நாத்திகம் சென்று கொண்டிருக்கும். அவர்கள் தேவனை விரும்ப மாட்டார்கள், வெறுப்பார்கள், அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பார்கள். They say sin is okay, sin is just a phase of your life or just a situation or nothing to be so alarmed about. They make sin very light and they promote sin also. அவர்கள் பாவத்தை குறித்து பேசுவார்கள், பாவம் சரிதான் என்று வந்து சொல்லுவார்கள். அது வந்து ஒரு பெரிய தவறு இல்லை, ஒரு அங்கம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்வார்கள். அதனை செய்வதற்கும் தூண்டுவார்கள். They say homosexuality is okay, it's just have to be accepted, people are different, it's just a feeling. Make it very light. I'm just telling one example, but there are so many like that. அதேபோல் ஓரின சேர்க்கை அவைகள் வந்து பரவாயில்லை, அதனை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று இப்படியாக மிகவும் மெருதுவாக எடுத்துக்கொள்வார்கள். But brothers and sisters, we are called to live in the fear of the Lord. ஆனால் நாம் தேவனுடைய பயத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Okay? And sixth and finally, the word is priceless and sweet.
it wants and it rewards. தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது விலை மதிப்பற்றதும் அது ஔஷதமுமாக அது இருக்கிறது. அது நமக்கு எச்சரிக்கிறது. அது நமக்கு பலனும் கொடுக்கிறது. Here it says they are more precious than gold, sweeter than honey. By them your servant is warned. In keeping them there is great reward. Okay, so it talks about a few things over here. Okay, David is saying it's more precious than gold. சில விஷயத்தை தாவீது சொல்லுகிறார். இவருடைய வார்த்தை பார்க்கும் பொழுது பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் அது வந்து விரும்பப்படத்தக்கது. Even to a gold businessman, I think this is more precious than his business. What he's doing. அது அந்த தங்க வியாபாரம் செய்வதற்கு கூட பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையானது அது வந்து விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது. This is sweeter than honey, even for a child. The child loves honey probably. So, but sweeter than that honey is the word of God in our life applied. அந்த தேன் அதை பார்க்கும் பொழுது குழந்தைகள் விரும்புவார்கள். ஆனால் அதை காட்டிலும் பார்க்கும் பொழுது அந்த தேனானது அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அதை போல இருக்கு. It wants us. Now, how many of you are wanted sometime or other when you are about to do something wrong? Suddenly a warning comes in, right? One warning signal comes in. Why? Because the Holy Spirit is using that word to warn you. சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. ஏதாவது தவறு செய்கிறோம் என்றால் தவறான காரியத்துக்கு முன்பாக சில நேரங்களில் நமக்கு ஒரு எச்சரிக்கை அல்லது வரும் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு அந்த ஒரு எச்சரிக்கை பலகை கொடுக்கிறது. And when you live a life where you apply the word of God in your life, definitely there are many rewards and blessings. You can see the difference. தேவன் விரும்பும் வழியில் நீங்கள் வாழும் பொழுது அதற்கான பலன் வந்து தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். And Jesus used the word in an amazing way to transform himself first. இயேசு பார்க்கும் பொழுது அந்த வேதத்தை வந்து தன்னை மறுரூபம் மாற்றுவதற்கு கூட அவர் வந்து பயன்படுத்தி And that helped him to be obedient to his father. And that helped him to be protected from the sin and temptation when Satan approached him in different ways at different opportunities. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் அது கீழ்ப்படிந்திருந்தது எப்படி சென்றது என்றால் சாத்தானுடைய சோதனைகள் அவனுடைய தூண்டுதல் என்று இவைகளிலிருந்து வந்து விலகி இருப்பதற்கு மேற்கொள்வதற்கு உதவியது. After he made himself obedient to the word of God, then he applied it to other people's lives also. அவர் இயேசுவானவர் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பின்பு மற்றவர்களும் கீழ்ப்படிவதற்கு போதித்தார். And Samaritan woman is just an example, good example of how Jesus used the word to transform many lives. சமாரியா பெண்மணி அவர் மற்றொரு உதாரணமாக வந்திருக்கிறார். இயேசுவானவர் எப்படி அந்த தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வந்தார். You know, here when Jesus was talking to her, if you go through the book of John chapter 4, the whole chapter is a discourse between Jesus and this woman, and it's a very wonderful, interesting discourse between these two. யோவான் 4 வந்து பார்க்கும் பொழுது இந்த பெண்மணிக்கும் இயேசுவுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு உரையாடல் மிகவும் அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து சென்று வந்து வாசித்து பாருங்கள். அவர்கள் மிகவும் அழகானதாக இருக்கும். Jesus started with asking water, requesting water, and then he turned into the conversation to worshiping God, the place of worship, and then slowly he twisted to her life, asked to bring her husband, and made her feel guilty about the way she was living. அந்த அவருடைய பற்றி கேட்கிறார், தண்ணீரை பற்றி வந்து பேசுகிறார், பின்பு அவர் வந்து வசிக்கும் இடம், அவர் வந்து தொழுகை செய்யப்படும் என்று இடம் என்று இதை குறித்து வந்து பேசி அப்படியே அவருடைய வாழ்க்கை குறித்து இயேசுவானவர் பேசுகிறார். Then comforted her, then gave her hope for her future. அவரை ஆறுதல் படுத்துகிறார், அவருக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை கொடுக்கிறார். And finally he led her to salvation. கடைசியாக அவரை ரட்சிப்புக்கு இயேசு வழிநடத்தினார். That not only her but also many other people around that city. அந்த ஒரு பெண்மணி மட்டும் இல்லை, ஆனால் அந்த பெண்மணி சார்ந்த அந்த பட்டணம் முழுவதும் பார்க்கும் பொழுது ரட்சிப்புக்கு வழிநடத்தினார். And it's also told her, you know, the living water will flow out of you when you submit to God. அது மட்டும் இல்லை, இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவ தண்ணீர் உங்களிடத்தில் புறப்படும் என்று சொல்லுகிறார். When the word of God and the Holy Spirit is working together, it's a great force in our life, brothers and sisters. தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியுமானது நமக்கு வேலை செய்யும் பொழுது அது ஒரு நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுக்கிறது. It is depending on each other. When you have the word of God in your life, the Holy Spirit works in your life. அது ஒன்றோடு சார்ந்ததாக வந்து இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரும் கண்டிப்பாக சார்ந்து. And when the Holy Spirit is working in your life, He convicts you with the word of God. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வேலை செய்யும் பொழுது தேவ வார்த்தை நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். It's a beautiful work hand in hand. அது வந்து கரங்களோட கரம் சேர்த்து வந்து ஒன்றாக இருக்கிறது. So if you want Holy Spirit to lead you and guide you
உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து பேச வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களிடத்தில் தேவ வார்த்தையானது வேண்டும். And that's why we do VBS, that's why we do KKC, that's why we do so many meetings to put the word of God in our lives. And that's why we read the Bible every day morning. அதனால தான் நம்ம வந்து VBS, KKC வார இடைப்பட்ட கூட்டங்கள் என்று மாறுபட்ட நிறைய கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவ வார்த்தை நம் வாழ்க்கையில் போடப்பட வேண்டும். Because as I told you, the world that you're living in is not an easy world. It's a difficult place that you're living in. And there is temptation. There is always a chance of drifting away from God, from people, from the right way. And we need the word of God in our life every single moment. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் பார்க்கும் பொழுது வித்தியாசமான உலகமாக வந்து இருக்கிறது. அதை சாத்தான் எப்போதும் தேவனிடமிருந்து பிரிக்கிறதுக்கு வகை தேடிக்கொண்டே இருப்பான். அந்த ஒரு காரணத்தினால் நாம் தேவனுடைய வார்த்தையை வந்து நிலைத்திருக்க வேண்டும். So finally, in conclusion, the question is, will you become like the psalmist? கடைசி ஒரு கேள்வி, நீங்கள் இந்த சங்கீதக்காரனை போல மாறுவீர்களா? David loved God's word, not just with his mind, but with his heart, life, and actions. இந்த பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய வார்த்தையை வந்து தன்னுடைய இருதயம், தன்னுடைய உதடுகள் என்று தன்னுடைய செயல்முறைகள் என்று எல்லாத்திலும் அன்பு செய்தார். So few practical applications for everybody. அனைவருக்கும் அந்த ஒரு சில செயல்முறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். The parents, read one passage with your family as much as possible. Every day if possible, just read a small passage or at least a verse and pray for 5 minutes. அதேபோல் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு அதிகாரத்தை வந்து வாசித்து நீங்கள் 5 நிமிடம் வந்து ஜெபம் செய்யுங்கள். For youth and teens, maybe campers and singles and all that, start with one psalm a day. If you're not having any plans to read a Bible, just start with one psalm a day. ஒருவேளை வாலிபர்கள், யூத், டீன்ஸ், கேம்பஸ் இவர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் சங்கீதம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தினம் ஒரு அதிகாரத்தை வாசியுங்கள். And journal one sentence about what you learned. அதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு வாக்கியத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். And make it a habit every day. அதை பழக்கப்படுத்துங்கள். For singles and other working professionals, start your day with God's word, not Instagram. அதேபோல் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒற்றையர்கள், நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய நாளை தேவ வார்த்தையுடன் ஆரம்பிக்க வேண்டும், இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிக்க வேண்டாம். As soon as you get up, what do you do? எழுந்தவுடன் என்ன செய்வீர்கள்? You pick up the phone, right? Okay, I also do that sometimes. Okay, and that's not the one we have to pick up. Even if you're picking up the phone, first you should be opening the Bible app and reading the Bible. நாம் எழுந்தவுடன் வந்து அந்த போன் நீங்க அதைத்தான் வந்து நம்ம வந்து தேடுவோம். நானும் சில நேரங்களில் செய்திருக்கிறேன். ஆனால் அப்படியாக இல்லை. போன் எடுத்தாலும் கூட பரவாயில்லை, அதில் தேவனுடைய வார்த்தை பைபிள் அதை வந்து நாம் தேட வேண்டும். Just 15 minutes reading the Bible as soon as you get up, that can change your day. 15 நிமிடம் நீங்க எழுந்ததும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். And for families, have at least 1 or 2 days of devotion, family devotion in your house. அதேபோல் குடும்பங்கள் பார்க்கும்போது வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பார்க்கும்போது உங்களுடைய அந்த குடும்ப ஆராதனை நீங்கள் செய்யுங்கள். And pray together as much as possible. That family that prays together stands together. குடும்பமாக ஒன்றாக நீங்கள் அமர்ந்து ஜெபம் செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். For everybody, try to memorize one verse every week. ஒவ்வொரு வாரமும் ஒரு மனப்பாட வசனத்தை நீங்கள் எழுதி வையுங்கள். Let it shape our thinking and our perspective. அவைகள் பார்க்கும்பொழுது நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய கண்ணோட்டத்தையும் வந்து அவைகள் சரிப்படுத்தும். And I'm sure we are able to practice some certain simple disciplines in our life. This can change our life, our family, and our relationships. இப்படிப்பட்ட ஒரு சில சிறிய விஷயங்கள், எளிமையான விஷயங்கள் அவைகளை வந்து நம்ம ஒழுக்கமாக வந்து பின்பற்றும் பொழுது அது நம்ம வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். Because these words are written by not some theologian. It is written by a person who practiced everything in his life, the word of God in his life. இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பேராசிரியர் அவர் வந்து எழுதினது வந்து கிடையாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்திய அந்த ஒரு நபரால் வந்து எழுதப்பட்டது. And we have his testimony and God's testimony, and that he was a man after God's own heart. இப்படிப்பட்ட சங்கீதக்காரனுடைய சாட்சியம் நமக்கு வந்து இருக்கிறது, தேவனுடைய சாட்சியம் நமக்கு வந்து இருக்கிறது. அதனால் தான் தேவனுக்கு நெருக்கத்தில், அவர் இதயத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்று அழைக்கப்பட்டார். God bless you. Have a great week ahead. Amen. தேவன் ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you, Mr. Guru, for a wonderful message and a wonderful translation. Ikra.
So, let's move on to the word of prayer. Let's pray. Heavenly Almighty Father God, thank you for this amazing morning time where we got all come here and worship you, enjoy the prayer and the worship and your word of Father, which was led by Mr. Joe, where we learned from the book of Psalms where the wonderful point towards the word of God, which is really perfect, where it is always there to refresh our souls. Help us to always hold on to the word of Almighty Father, and also help us to make the word it is very trustworthy, so it makes the word like even a fool or the wise. And also, Father, thank you for it is radiant and very gives a light for our soul and it gives a light to our eyes. Also, my Master, thank you for the wonderful points which we had, which is also pure, where we are unholy, but your word is very, very pure. And thank you, Father, Lord. Help us to, Lord, keep the word in our tip of the tongue. And Lord, it is always priceless, which is very useful. Makes even the word of God build the kingdom and things that we saw in the books of the Bible. Thank you once again for leading this wonderful service. Submit and the Almighty from and the Father, Amen. And now we have a presentation of VBS. Thank you. Good morning, church. Good morning, church. I can't hear. Good morning, church. My name is Nisha. My name is Mala. And wishing you all a very happy Father's Day. Mala, do you know what happened 2 weeks before? It was summer holiday, Nisha. No, Mala. Do you remember we had VBS? Yes, we had VBS. Yeah, and do you know what is the theme for this year's VBS? Yes, I know. It's a Christ likeness. Okay, can you tell me about VBS? What happened 5 days? This year we had 40 children and 20 volunteers helping out in the VBS. Not only that, we had a lot of songs, we had a lot of learning. அது மட்டும் இல்லாத நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் டான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிஷா ஏதோ வந்திருக்கு. அப்படியா? நான் சேனாச்சு கொஞ்சம் ரிமூவ் பண்ண 2 weeks ஆயிடுச்சு மாலா ஞாபகம் இல்ல. Last day we had dance, fun, then we had our favorite biryani. Mala. Biryani இல்ல மாலா. Biryani சொல்லி குஷ்கா கபாப் குடிச்சிட்டாங்க மாலா. It's okay. நம்ம next demand பண்ணலாம் biryani ஓகேவா? Okay. Mala, do you remember anything about VBS? VBS and all songs, games, scripture. சரி நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி பசங்களை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். Yes. Let's call upon Jotham and Tamara to share their experiences. Good morning, everyone. So I'm Kavita. First of all, VBS ன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். I had a great day and I met my new friends and new volunteers such as Sanjana Ka, Leela Ka and Kingston Anna. So I was very happy and we had a lot of snacks and games and dances. Especially this theme was
theme was very, it was a life lesson for me, and I learned so much in the VBS. So அதோட நல்ல ஸ்நாக்ஸ் அப்புறம் லாஸ்ட் டேல டான்ஸ் பிரியாணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது குடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ தேங்க் மை மென்டர்ஸ் அண்ட் எவ்ரி வாலண்டியர்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ இன் த VBS. தேங்க்யூ. Good morning everyone, my name is Rohan. I will be sharing about my experience in VBS. VBS was very good. It was a great opportunity for us to learn about God, to have fun and learn about God. We had lots of activities like dancing, we had arts and crafts, and we were playing games. Not only did we learn about God, but we had fun. Especially on the last day where everyone danced. And my favorite part is when we played Bombing the City. I got bombed a few times, but I didn't usually dance. But everyone had fun while dancing. And when we ate biryani, I didn't eat that much, but I was Yes. I had a great time, and thank you to all the mentors and the teachers who taught me about God, about how He fed 5,000 people with 5 loaves of bread and healed the blind man with only his knowledge. Thank you. Thank you, Joseph. Thank you, Tabitha. Mala, காதால கேட்டாச்சு. இப்போ கண்ணால பார்த்தலாமா? Yes, let's see a presentation from VBS team.
nice. I had so many memories after watching the I am video. also missing the VBS a lot. Mala, do you know about memory scripture? Yes, I know. BBS ல memory scripture கற்றது தெரியுமா? மெமரி ஸ்கிரிப்சர் கற்றுக்கணும், சாங்ஸ் கற்றுக்கணும். ஆனால் நம்ம சின்ன பசங்க கிட்ட கேட்டு கற்றுக்கணும். Now we call upon the children who want to perform the memory scripture in the topics. ಲೈಟ್ಸ್ ಓಕೆ ಬಿಡುದಿಲ್ಲ ಆನ್ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಸರಿ ಬಿಡು. Hi everyone, my name is Hannah Prince. I am studying in second standard. I will tell about day first topic, Jesus loves you. Thank you. Hello everyone, my name is Leah. I am studying in third standard. I am saying day first scripture. We love because He first loved us. 1 John 4:19. Hello everybody, my name is Jeff Sridhar Mangal and day 2 scripture. Jesus forgives us and thank you. Hi everyone, my name is Helen Gracie. I am studying in 5th standard. I am going to tell day 2 memory scripture. If we confess your sin, God, He is faithful and just and will forgive us. 1 John chapter 1 verse 9. Hi, my name is Subhana. I want to say it is memory verse. Jesus heals you. Thank you everyone. Good morning everyone. My name is Vidya. I am studying in first standard. Day 4. Jesus is generous. Hi everyone. I am studying in 5th standard. I am going to say day 3 memory verse. ಸರಿ Heal me, Lord, and I will be healed. Save me, Lord, and I will be saved. For you are the one I praise. Jeremiah 17 verse 14. Good morning, everyone. My name is Kenneth. Day 5. Jesus helps you when you are in trouble. Thank you. My name is Joshua. I am going to say day 4 memory scripture. God is able to bless you abundantly so that in everything at every time, having all that you need, you will abound in every good work. Corinthians 2 Corinthians 9:6. Hi, my name is Idiona. I'm going to say day 5 memory scripture. God is our refuge and strength, and every present help in trouble. Psalms 46 verse 1. நிஷா ஷெரி பார்த்தாச்சு, ஸ்கிரிப்சர் பார்த்தாச்சு, டாபிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு நம்ம பசங்க எவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் போகும்போது நம்ம மெமரி ஸ்கிரிப்சர் கற்றுக்கணும். Now we have a special performance by the VBS team.
Hi, Pal. Don't pause, okay? Yes.
you for your blessings. அபியாக்கா நான் சாங்கோ பாடிட்டோம், பிக்சரும் ஆயிடுச்சு, டாபிக்கும் ஆயிடுச்சு, எதுவும் மிஸ்ஸிங்க. ஆமா தானே, மிஸ்ஸிங். உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? Yes. Now we call upon our 50-day event.
ரொம்ப பெரிய பசங்க எப்படி ஆட போறாங்க. Now we call upon third, fourth and fifth for the stage. Come on.
ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿಗೆ Some rocking on a performance. Okay, thank you so much, all of you, for dancing. And now we have taken over. Wow, that was amazing. So definitely it's a great joy how much our kids are talented, how much they're doing. Let's give big hand to all of them. Actually, நம்ம பசங்கலாம் வந்துட்டு இவ்வளோ நல்லா ஆடுறாங்கன்றது வந்துட்டு நீங்க வந்து VBSல வந்து என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும். So talented they are, so talented. So definitely I would like to thank especially for the mentors. Because of all this blue dress, mentors only this is successful. Let's give it a hand. So we would like to call all the mentors on the stage. Now all the mentors, please come over this side. The work what our mentors and our teachers have done, we are just giving a certificate. Actually, to take care of them for a week, it's actually nothing. It's only God blessing, God's grace only. So at this time, we will give the certificate over to them.
Kingston. Abigail. Lawrence. Nitin. Sanjay. Malashri. Jayshri. Adarsh. Tanya. Carmelia. Jonathan. Grace. Pratwell. Ajay. So we thank all the mentors. So we definitely thank God. God was gracious. So everything worked, everything was available for children to come, parents to come. This time we'll pray and we'll close it. Okay, I really want to appreciate all the mentors and Justin Abuda and all others who coordinated this. They've done a wonderful job, and I know it's not easy to help so many children to stay and memorize scriptures. And I know I went there; it's a bit hot over there, and it was not easy, but definitely you've done a great, amazing job. Given your heart into this. Really want to appreciate all of you. And the parents. They're taking care of your kids very well, and they kind of mentioned that a Christian kebab is okay. So you can call them and give them biryani also. Okay, it's up to you. I'm just giving you some thoughts. Okay. Okay, let's pray that. Pray to God. Father, we are grateful. Thank you so much for just seeing the children playing. Gives us so much of refreshing in our hearts. They are the future leaders. I pray that, Lord, they will grow to many heights and they will be a witness to many people to say that there is a God who is living. Thank you so much for all the mentors, all the brothers and sisters who tirelessly worked for VBS. And thank you for all the parents. I know so much it takes to raise up a child. I pray that you bless all of us, Lord. Thank you so much. Thank you for this wonderful day. I pray that you bless them, keep them safe and secure in your hands, give them good health and wealth, whatever it takes to live in this world. More than anything, I pray that, Father, that keep all of them safe with you, Father. Love you. Pray in Jesus Christ's name. Amen. Sorry, we left Leela. Okay, service is over. Let's have a great time of fellowship.